வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல். பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. திமுக வேட்பாளருக்கான விண்ணப்பம் இன்று முதல் விநியோகம். 2000 செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. இன்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். உறுப்பினர் சேர்க்கை, உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை. ப்ரோ கபடி லீக் தொடர். குஜராத் ஜெயின்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தரஸ் அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். தமிழக பட்ஜெட்டை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார். தமிழ்நாடு சட்டப்பேரவையின் இந்த ஆண்டுக்கான முதல் கூட்டம் கடந்த 12ஆம் தேதி ஆளுநர் அருண் ரவி உரையுடன் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது விவாதம் நடைபெற்ற நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீது பதில் உரையாற்றினார். இந்நிலையில் 2024-2025 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு இன்று தாக்கல் செய்கிறார். இந்த நிலையில் இன்று தாக்கலாக உள்ள நிதிநிலை அறிக்கையை குறிப்பிடும் வகையில் தடைகளை தாண்டி வளர்ச்சியை நோக்கி என்ற முத்திரை சின்னத்தை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விண்ணப்பம் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. சென்னை அண்ணா அறிவாலயத்தில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சார்பில் வேட்பாளராக போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு, விண்ணப்ப படிவங்கள் இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. விண்ணப்பத்தை வாங்கி செல்வோர் அதை முறையாக பூர்த்தி செய்து மார்ச் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் திமுக தலைமை அலுவலகத்தில் சேர்க்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வேட்பாளர் விண்ணப்ப கட்டணமாக 50,000 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விருப்ப மனு, விண்ணப்ப படிவத்தை கட்சி தலைமை அலுவலகத்தில் 2000 ரூபாய் செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை பனையூரில் தமிழக வெற்றி கழகத்தின் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. நடிகர் விஜய் தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சி தொடங்கியுள்ளார். கட்சி தொடங்கிய அறிவிப்பை கடந்த 2ஆம் தேதி விஜய் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். தேர்தல் ஆணையம் அங்கீகாரம் வழங்கியதும் கட்சியின் கொடி சின்னம் அறிவிக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். இதற்கிடையில் கட்சி பேரில் ஈக்கு என்ற எழுத்து விடுபட்டுள்ளதாக தமிழ் ஆர்வலர்கள் பலரும் சுட்டிக்காட்டிய நிலையில் கட்சியின் பெயரில் ஈக் சேர்த்து தமிழக வெற்றி கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் இன்று நடக்க உள்ளதாக அக்கட்சி அறிவித்துள்ளது. இது தொடர்பாக கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழக வெற்றி கழக தலைவரின் உத்தரவின் பேரில் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பான நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் சென்னை பனையூரில் உள்ள தலைமை நிலைய செயலாளர் அலுவலகத்தில் இன்று காலை நடைபெற உள்ளது என்றும் மாவட்ட தலைமை நிர்வாகிகள் கூட்டத்தில் தவறாமல் கலந்து கொள்ளுமாறு அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ப்ரோ கபடி லீக் தொடரில் குஜராத் ஜெயின்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் இன்று மோதுகின்றன. 10வது ப்ரோ கபடி லீக் தொடர் இந்தியாவின் பல்வேறு நகரங்களில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் பெங்கால் வாரியர்ஸ், பெங்களூரு புல்ஸ், தபாங் டெல்லி, குஜராத் ஜெயின்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ், ஹரியானா ஸ்டீலர்ஸ், புனேரி பால்டன் உள்ளிட்ட 12 அணிகள் விளையாடுகின்றன. இந்த தொடரில் ஹரியானா மாநிலம் குருகிராமில் உள்ள தௌதேவி லால் ஸ்டேடியத்தில் இன்று இரவு 8 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தர்ஸ் அணிகள் மோதுகின்றன. தொடர்ந்து இரவு 9 மணிக்கு நடைபெறும் ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸ், புனேரி பால்டன் அணிகள் மோதுகின்றன. சங்கராபுரம் பகுதியில் நடைபெற்ற மக்களுடன் முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் மக்களுடன் முதல்வர் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அப்போது சங்கராபுரம் பகுதியில் கிராமம் முதல் பெரிய கிராமம் வரை போக்குவரத்து வசதியை ஏற்படுத்தி பணிமனை கொண்டு வந்த ஆட்சி திமுக ஆட்சி என்றும், சனாதனத்திற்கு எதிராக திமுக ஆட்சி நடைபெறுகிறது என குறை கூறுபவர் மத்தியில் 1338 கோவில்களை புனரமைப்பு செய்து குடமுடக்கு நடத்திய ஆட்சிதான் திமுக ஆட்சி என்றும் கூறியுள்ளார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரவன்குமார், சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேர்தல் பத்திர திட்டத்தை உருவாக்கி 16,000 கோடிக்கு மேல் பாஜக நிதியை பெற்றுள்ளது என தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் கூறியுள்ளார். சென்னையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தலைமை குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினர்.
அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர் தேர்தல் பத்திர திட்டம் வரும்பொழுது அதனை எதிர்த்து வழக்கு தொடுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிதான் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் மத்தியில் ஆளும் பாஜக மக்கள் பிரதிநிதித்துவம் சட்டம், கம்பெனி சட்டம், ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சட்டம் உள்ளிட்ட 4 சட்டங்களை திருத்தி தேர்தல் பத்திர திட்டத்தை உருவாக்கி 16,000 கோடிக்கு மேல் பாஜக நிதியை பெற்றுள்ளது எனவும் கூறினார். படுத்திய பெருமையும் அவருக்கு உண்டு. நாட்டினுடைய விடுதலை போராட்ட வீரராக, தொழிற்சங்க தலைவராக, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவராக பல்வேறு களங்களை கண்ட ஒரு மகத்தான தலைவர். அவருடைய நோக்கம், அவருடைய லட்சியம் என்பது நாடு ஒரு பொது உடைமை சமுதாயமாக மாற வேண்டும் என்பதுதான். ஜனநாயகம் இருக்க வேண்டும், ஜனநாயகத்தோடு சேர்ந்து ஒரு பொது உடைமை சமுதாயம் உருவாக வேண்டும் என்பதுதான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய நாட்டில் ஒன்றியத்தில் ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சி ஜனநாயகத்திற்கு ஒரு விரோதமான முறையில், சர்வதிகாரமான முறையில், பாசிச முறையில் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறது. அண்மையிலே விவசாயிகள் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த போராட்டம் புதிய கோரிக்கைகளை முன்வைத்து நடத்தக்கூடிய போராட்டம் அல்ல. ஏற்கனவே 2020ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 15 மாத காலம் போராடி 700 விவசாயிகளை பலி கொடுத்து அதற்கு பிறகு ஒன்றிய அரசாங்கம் தான் நிறைவேற்றிய விவசாயிகளுக்கு எதிரான சட்டங்களை திரும்ப பெற்றது. அவ்வாறு திரும்ப பெறுகிற பொழுது பல வாக்குறுதிகளை கொடுத்தது. குறிப்பாக அவர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் திரும்ப பெறப்படும். வேளாண் உற்பத்தி பொருளுக்கான விலை நிர்ணய சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும். எம்.எஸ். சுவாமிநாதன் கமிட்டியினுடைய பரிந்துரைகள் நிறைவேற்றப்படும் என்கிற வாக்குறுதிகளை கொடுத்தார்கள். அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை. அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு விவசாயிகள் போராடுகிறார்கள். போராடுகிற விவசாயிகளை அழைத்து பேசி சுமூக தீர்வு காண்பதற்கு பதிலாக சாலைகளை குறுக்கே வெட்டி ஆழப்பள்ளம் தோண்டி வாகனங்கள் வர முடியாமல் தடுப்பது, சாலைகளில் ஆணியை அடிப்பது, துணை இராணுவ படையை அழைத்து போலீஸை பெரிய குவியலாக குவித்து தண்ணீரை பீச்சடிப்பது, குண்டுகளை வீசுவது போன்ற மிக மோசமான கொடிய அடக்குமுறையை மேற்கொண்டிருப்பது பாசிஸ்ட் ஆட்சிகள் தான் இப்படியெல்லாம் நடைபெறும். அத்தகைய ஆட்சி இன்றைக்கு நடைபெறுகிறது. இந்த ஆட்சி வருகிற 2024ஆம் ஆண்டு வரக்கூடிய நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் இந்த ஆட்சி மாற்றப்படுவதற்கு அனைவரும் சிங்காரவேலர் பெயரால் சபதம் ஏற்க வேண்டும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். சென்னை டி நகரில் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் 8ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. சென்னை டி நகர் சர் பி.டி. தியாகராய அரங்கத்தில் தமிழ்நாடு யோகா ஆசிரியர்கள் சங்க கூட்டமைப்பின் சார்பில் 8ஆம் ஆண்டு துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் தமிழ்நாட்டில் யோகா கல்வி பயின்றவர்களுக்கு தனி ஆணையம் அமைத்திட வேண்டும் உள்ளிட்ட 7 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு யோகா ஆசிரியர் சங்க கூட்டமைப்பின் மாநில பொதுச் செயலாளர் காசிநாததுரை செய்தியாளர்களை சந்தித்து அப்போது அவர் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளி கல்லூரிகளிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் விளையாட்டுத் துறையிலும் யோகா ஆசிரியர்களை நியமிக்கப்பட வேண்டும் என்றும் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர் தங்களின் முக்கியமான கோரிக்கைகளை அரசு விரைந்து நிறைவேற்றிட வேண்டும் என்றும் கூறினார். இதில் தமிழகத்தில் உள்ள பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த யோகா ஆசிரியர்கள், பயிற்சியாளர்கள் என ஏராளமானோர் பங்கேற்றனர். இப்பொழுது என்ன ஒரு சூழல் என்றால், நாங்கள் உயர்நீதிமன்றம் செய்து தடை உத்தரவு பெற்றதால் அரசு அதிகாரிகள் உள்நோக்கத்துடன் கடந்த 4 மாதங்களாக மேற்படி இவர்களே வாங்கக்கூடியது 8,000, 5,000 என்ற மிக சொற்பமான தொகை. இதை வைத்து இவங்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றிக் கொள்ள முடியாத ஒரு சூழல் இருக்கும் நேரத்தில் அந்த சம்பளத்தை கூட கடந்த 4-5 மாதங்களாக தரவில்லை. மத்திய அரசினுடைய ஆயுஷ்மான் பாரத் நடத்திய கூட்டத்தில் இதுக்கு போதுமான நிதி மத்திய அரசால் சாங்ஷன் செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் மாநில அரசும் அதற்குரிய பங்குகளை சாங்ஷன் செய்யப்பட்ட சூழ்நிலையிலும் இங்கே இருக்க அதிகாரிகள் கடந்த 4 மாதங்களாக இவர்களுக்கு சம்பளம் வழங்காமல் இவர்களுக்கு பெரிய துரோகத்தை இழைத்து வருகிறார்கள். அரசு விதிகளை மீறுகிறார்கள். உயர்நீதிமன்ற தீர்ப்புகளை மதிக்கவில்லை. உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை கொடுத்த பின்பு உள்நோக்கத்துடன் செயல்படுகிறார்கள். நாங்கள் இந்த மீடியா வாயிலாக கேட்டுக்கொள்வது, இவர்கள் வாங்கக்கூடிய சொற்ப தொகையான அந்த ஊதியத்தை கூட நீங்கள் கொடுக்க மறுப்பதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சட்ட மீறல். ஆனால் நீங்கள் உடனடியாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு பிரகாரம் இவங்களுக்கு சம்பளத்தை கொடுப்பதற்கு ஆவணை செய்ய வேண்டும். மதுரவாயலில் மக்களவைத் தேர்தல் தொடங்கியுள்ள நிலையில் புல்லட் ராணிக்கு பாஜகவினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் நிலையில் அரசியல் கட்சியினர் தங்களின் தேர்தல் பிரச்சாரத்தை துவங்கியுள்ளனர். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை நடைபயணம் நடத்தி ஆதரவை திரட்டி வரும் நிலையில் ராஜலட்சுமி தனது புல்லட் பயண பிரச்சாரத்தை தொடங்கியுள்ளார்.
மதுரையிலிருந்து புல்லட் மூலம் பிரச்சாரத்தை துவங்கியுள்ள புல்லட் ராணி ராஜலட்சுமி சென்னை மதுரவாயலில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது மோடி முகம் பதித்த முகமுடியை அணிந்து வந்த பாஜகவினர் 2024 தேர்தலில் மத்தியில் மீண்டும் பாஜக ஆட்சி அமைய முழக்கங்களை எழுப்பினர். மதுரையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி சென்னை கும்மிடிப்பூண்டி இன்றைக்கி லாஸ்ட் டே. இதை தவிர்த்து ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, கோவா, ஒடிசா, சத்தீஸ்கட், ஜார்க்கண்ட் வழியாக போய் ஹரியானா, மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் முடிச்சுட்டு டெல்லியில் வந்து 18 ஏப்ரல் வந்து இது முடிவடைக்குது. 21,000 கிலோமீட்டர் பயணம் செய்கிற 65 நாள் புல்லட்லேயே மிஷன் மோடி 2024 அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து இது பண்ணுறோம். வரவேற்பெல்லாம் நல்லா இருக்குது. மக்கள் மத்தியிலே ஆதரவு இருக்குது. எல்லாருமே சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ கூட நீங்கள் கொஞ்சம் நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போனாங்க. ஸோ மோடிஜியோட தலைமையான ஆட்சியில் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கன்னு தான் நாங்கள் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு பலமான பாரதத்துக்காக இப்போ வந்து 75 வருஷம் கழிச்சு நம்மளுக்கு G20 இந்தியாவில் நடத்துனாங்க. உலக நாட்டிலேயே இப்போ இந்தியா வந்து ரொம்ப வேகமாக வந்து ஒரு அட்வான்ஸ்டு கண்ட்ரியாக போயிட்டுருக்கு. அதே மாதிரி டெவலப்டு கண்ட்ரி, டெவலப்டு நேஷனாக நம்ம இந்தியா மாறணும்னா மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆகணும். இதுதான் எங்களுடைய வலியுறுத்தல். திருத்தணி அருகே சாலை கடக்க முயன்ற ஒரிசா மாநில சிறுமி அடையாளம் தெரியாத வாகனம் மோதி பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள பீரக்குப்பம் ஆரம்ப சுகாதார நிலையம் பகுதியில் உள்ள தனியார் கிரானைட் கல் உடைக்கும் கம்பெனியில் பணிபுரிபவர் ஒரிசா மாநிலத்தை சேர்ந்த ஸ்ரீகாந்த் மாலிக். இவரது மகள் ரித்து மாலிக் திருத்தணி வேலூர் மாநில நெடுஞ்சாலையை கடக்க முயன்ற போது வேகமாக வந்த அடையாளம் தெரியாத வாகனம் சிறுமி மீது மோதி மின்னல் வேகத்தில் சென்றது. இதில் அந்த சிறுமி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இச்சம்பவம் குறித்து விரைந்து வந்த போலீசார் சிறுமியின் உடலை கைப்பற்றி திருத்தணி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். பின்னர் சிறுமியின் மரணத்திற்கு காரணமான அடையாளம் தெரியாத வாகனத்தை அந்த பகுதியில் உள்ள CCTV கண்காணிப்பு கேமரா உதவியுடன் தேடி வருகின்றனர். திருவண்ணாமலையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக ஒன்றிய செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அடுத்த சிறுநாத்தூர் தனியார் திருமண மண்டபத்தில் பாமக சார்பில் ஒன்றிய செயலாளர்கள் கணபதி தலைமையில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக மாநில கொள்கை விளக்க அணி செயலாளர், திருவண்ணாமலை நாடாளுமன்ற தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் செல்வகுமார் மற்றும் மாவட்ட செயலாளர் பக்தவச்சலம் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர். நிகழ்ச்சியில் மாநில பொதுக்குழு உறுப்பினர்கள் காளிதாஸ், முன்னாள் மாவட்ட செயலாளர் பாண்டுரங்கன் உட்பட 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். பாரா ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கம் வென்ற தமிழ்நாட்டு வீரருக்கு சேலத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. துபாயில் கடந்த வாரம் நடந்த உலக அளவிலான பாரா ஒலிம்பிக் போட்டியில் 109 நாடுகளை சேர்ந்த 900க்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்டனர். போட்டியில் வட்டு எறிதல் பிரிவில் இந்தியா சார்பில் சேலம், அழகாபுரம், பெரிய புதூரை சேர்ந்த சஞ்சய் கண்ணா கலந்து கொண்டு வெண்கலப் பதக்கம் வென்று சாதனை படைத்தார். இதையடுத்து துபாயிலிருந்து விமானம் மூலம் சென்னைக்கு வந்த சஞ்சய் கண்ணாவுக்கு மேலத்தாளம் முழங்க உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அப்போது அங்கிருந்த ஏராளமான பொதுமக்களும் பயணிகளும் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். குடியாத்தத்தில் மத்திய அரசை கண்டித்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் மத்திய அரசை கண்டித்து எதிர்க்கட்சிகள் சார்பில் அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒருங்கிணைந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். அப்போது பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தியும் மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பியவாறும் கலைநேசன், சரவணன், மூர்த்தி ஆகியோர் தலைமையில் ஊர்வலமாக சென்றனர். இதில் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் லதா, குடியாத்தம் நகர்மன்ற தலைவர் சவுந்தரராஜன் உட்பட ஏராளமானோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மறியலில் ஈடுபட்டவர்களை போலீசார் கைது செய்தனர். மும்பையில் பங்காரு அடிகளாரின் 84வது அவதார திருநாளையொட்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடைபெற்றது. மும்பையில் உள்ள தாராவி பகுதியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆன்மீக இயக்கம் சார்பில் பங்காரு அடிகளாரின் 84வது அவதார திருநாளையொட்டி கலச விளக்கு வேள்வி பூஜை நடந்தது. விழாவில் 5 மலை ஐயப்பா டிரஸ்ட் அறங்காவலர் முருகேசன் கலந்து கொண்டு வேள்வி பூஜையை தொடங்கி வைத்தார். கலச விளக்கு வேள்வி பூஜையில் 84 யாக குண்டங்கள் அமைத்து யாகம் நடத்தப்பட்டதை தொடர்ந்து ஆன்மீக சொற்பொழிவு நடைபெற்றது. பூஜையில் சிவசேனா MP ராகுல் ஷெவாலே, தாராவி காங்கிரஸ் MLA வர்ஷா கெய்க்வாட் உட்பட பலர் கலந்து கொண்டனர். சேலத்தில் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பதிவாளர் மீது நடவடிக்கை வலியுறுத்தி மாலை நேர கன்னட ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சேலம் மாவட்டம் கோட்டை மைதானத்தில் சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் ஜெகநாதன் மற்றும் பதிவாளரை பணி நீக்கம் செய்ய வலியுறுத்தி ஆசிரியர் சங்க சார்பில்
மாலை நேர கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில பொதுச் செயலாளர் சரவணன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 2 ஆண்டுகள் பணியிடை நீக்கத்தில் உள்ள ஆசிரியர் சங்க பொதுச் செயலாளர் பிரேம்குமாரை உடனடியாக பணியில் சேர்க்க வேண்டும் என்றும் நிலுவையில் உள்ள மாத ஊதியத்தினை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டது. ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் உள்ள பல்கலைக்கழக ஆசிரியர்கள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். இந்த சேலத்தில் நடைபெறக்கூடிய இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டமானது சேலம் சவுடேஸ்வரி கல்லூரியின் நிர்வாகத்தை எதிர்த்தும், பெரியார் பல்கலைக்கழக துணைவேந்தரை எதிர்த்தும், தர்மபுரி RJD ராமலட்சுமி அவர்களை எதிர்த்தும் இந்த பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. பேராசிரியர்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை என்ற பெயரில் அத்துமீறி செயல்படுகின்ற சேலம் சவுடேஸ்வரி கல்லூரி நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் தர்மபுரி RJD ராமலட்சுமி அவர்களை இந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. ஆசிரியர்களை செயல்பட விடாமல் தடுக்கும் சேலம் சவுடேஸ்வரி கல்லூரி செயலரையும் இந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் கண்டிக்கின்றது. தமிழக அரசு உத்தரவிட்டும் சேலம் பெரியார் பல்கலைக்கழக பதிவாளரை பதவி நீக்கம் செய்யாமல் மருத்துவ விடுப்பளித்த துணைவேந்தர் ஜெகநாதன் அவர்களையும் இந்த பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் வன்மையாக கண்டிக்கின்றது. ராணிப்பேட்டையில் அனைத்து தொழிற்சங்கம் மற்றும் விவசாய அமைப்புகள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் சிப்காட் பகுதியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாயிகள் அமைப்பு சார்பில் 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகளை மத்திய அரசு நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசு அலுவலகங்கள் மற்றும் மத்திய பொதுத்துறை நிறுவனங்களில் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு உரிய முன்னுரிமை வழங்க வேண்டும் எனவும் தேசிய கல்விக் கொள்கையை ரத்து செய்ய வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. மேலும் மத்திய அரசு விவசாயிகளுக்கு அளித்த அனைத்து தேர்தல் வாக்குறுதிகளை உடனடியாக நிறைவேற்றி தர வேண்டும் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. திருச்சியில் அரசு நியாய விலைக் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருச்சியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர்கள் சங்கம் சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு சட்டை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் எங்களுக்கு தனி துறையை உருவாக்க வேண்டும், முறையான ஊதியம், பணி நேரம் உள்ளிட்ட கோரிக்கையை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்னும் கோரிக்கையை முன்வைத்தனர். கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் தலைமை செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர். தமிழ்நாடு முழுவதும் தமிழக அரசிற்கு கவனத்தை ஈர்க்கும் வகையில் தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தை தனித்துறையாக்குவேன் என்று தேர்தல் அறிக்கையில் 226வது நம்பரை சுட்டிக்காட்டி முதல்வர் அவர்கள் எங்களுடைய குறைகளை தனித்துறை ஆக்கி எங்களுக்கெல்லாம் வாழ்வு அளிக்க இந்த தமிழக அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து பழைய பென்ஷன் ஓய்வு திட்டத்தை தமிழக அரசு 12 லட்சம் பணியாளர்கள், அரசு பணியாளர்களுக்கும் பழைய ஓய்வு திட்டத்தை செய்து கொடுக்கிறேன் என்று வாக்குறுதி அளித்துள்ளார்கள். அவர்களுக்கு எங்களுடைய முதற்கண் பணியாளர் சங்க சார்பாக நன்றி தெரிவித்துக்கிறோம். ஏன்னா அரசு டாக்டர் அமைப்பை கூப்பிட்டு பேசி இந்த நிதி நிலைமை சரியானோன்னு உங்களுடைய குறைகள் எல்லாம் தீர்ப்பேன் என்று சொல்லியிருக்காங்க. நிதி நிலைமைக்கும் தனி துறைக்கும் சம்மந்தமே இல்லை. எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கிற சம்பளத்தை கூட கொடுத்துட்டு பின்னாடி பண்ணிக்கலாம். தனித்துறை எங்களுக்கு இந்த 15 அதிகாரிங்க வரதை நிப்பாட்டி ஒரு துறையில் கொண்டு வரணும்னு கூட கேட்டுக்கிறோம். பொதுமக்களுக்கு எடை குறையாமல் வழங்குறதுக்கு பாக்கெட் முறையில் வழங்க அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். மேலும் முதல்வருக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், நாங்கள் எல்லாம் சென்ற அரசு சிறப்பாக செயல்பட்டது என்று சொல்லிக்கிட்டு இருந்தபோது நாங்கள் இந்த அரசு பணியாளர்கள்லாம் சேர்ந்து எப்படினாச்சும் நம்ம ஐயா அரசை கொண்டு வரணும்னு நினச்சோம். ஆனால் ஏண்டா கொண்டு வந்தோன்னு இப்போ மறுபடியும் எங்களை சிந்திக்க வைக்காத அளவுக்கு இந்த அரசு செயல்படணும்னு கேட்டுக்கிறோம். இல்லைன்னா இந்த அரசை மறுபடியும் நாங்கள் பரிசீலனை செய்ய வேண்டியிருக்கும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் சாலை மறியல் போராட்டம் நடத்துகின்றோம். கருப்பு சட்டை, இந்த கருப்பு சட்டை இன்னைக்கு முதல்வருக்கு தெரியும். கருப்பு சட்டை போட்டு இன்னைக்கு டெல்லியில் அனைத்து எம்பிகளையும் கருப்பு சட்டை போட்டு ஆர்ப்பாட்டம் செஞ்சாங்க. ஏன்னா தமிழக உரிமையை மீட்டெடுக்க எங்களுடைய தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை பணியாளர் சங்கத்தினுடைய பழைய பென்ஷன் திட்டத்தையும் தனித்துறை ரேஷன் கடைக்காரர்களுக்கு தனித்துறை உருவாக்க வேண்டும் என்பது எங்களுடைய பிரதான கோரிக்கைக்கோசரம் இங்கு அனைத்து மாவட்ட நிர்வாகிகளும் கருப்பு சட்டை அணிந்து எங்களுடைய எதிர்ப்பை இந்த முதல்வருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். என் பேர் பா ரமேஷ், திருச்சி மாவட்ட தலைவர், தமிழ்நாடு அரசு பணியாளர் சங்கம், தமிழ்நாடு பணியாளர் சங்கம். குடியத்தம் அடுத்த அருணாச்சல நகர் முனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த அருணாச்சல நகரில் உள்ள முனீஸ்வரர் கோவில் மகா கும்பாபிஷேகம் 1ஆம் ஆண்டை முன்னிட்டு முனீஸ்வரருக்கு பால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீப ஆராதனை நடைபெற்றது.
முன்னதாக கோயில் வளாகத்தில் சிறப்பு யாகம் அமைத்து பட்டு வஸ்திரங்கள், நவதானிய வகைகள், மலர் வகைகள், வாசனை திரவியங்கள் உள்ளிட்டவை கொண்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. பின்னர் உலக அமைதி ஒற்றுமை மக்கள் அனைவரும் நோய் நொடியின்றி வாழ சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்த நிலையில் அனைவருக்கும் பிரியாணி அன்னதானமாக வழங்கப்பட்டது. நீலகிரியில் பொக்காபுரம் மாரியம்மன் கோவில் திருவிழா பழங்குடியினர் இசையுடன் சிறப்பாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் வெளிமண்டலம் வனப்பகுதியில் உள்ள அடர்ந்த வனப்பகுதியில் பொக்காப்பூர் மாரியம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலின் திருவிழா பழங்குடியின மக்கள் மற்றும் படுகர் சமுதாய மக்களால் நடத்தப்படுவது வழக்கம். இந்நிலையில் இந்த ஆண்டுக்கான திருவிழா துவங்கிய நிலையில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் திருவிழாவை துவக்கி வைத்தார். அப்போது அமைச்சருக்கு பழங்குடியினர் மக்களின் பாரம்பரிய இசையுடன் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடலூரில் மேற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக வேப்பூரில் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. வெல்லும் ஜனநாயக மாநாடு வெற்றி பெற்றதையொட்டி அதன் தீர்மானங்களை மக்களிடத்தில் கொண்டு சேர்க்க செயற்குழு கூட்டம் வேப்பூரில் நடைபெற்றது. கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் வீரதிராவிடமணி தலைமையில் கூட்டம் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் விபத்தில் உயிரிழந்த 3 தொண்டர்களின் நினைவாக நினைவஞ்சலி செலுத்தப்பட்டது. பின்பு கருத்து கேட்கும் பணியில் நடைபெற்றன. இதில் மாநில நிர்வாகி செம்மல், ஒன்றிய செயலாளர் சந்தோஷ், மாவட்ட ஊடக பிரிவு செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தொடையூரில் சக்தி விநாயகர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு போட்டி வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் தொடையூரில் சக்தி விநாயகர் கோவில் திருவிழாவை முன்னிட்டு ஜல்லிக்கட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஜல்லிக்கட்டை திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் செல்லப்பாண்டியன் கொடியசைத்து தொடக்கி வைத்தார். இந்த ஜல்லிக்கட்டில் புதுக்கோட்டை மாவட்டம் மட்டுமின்றி மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர், திருவாரூர், திருச்சி, திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்து 700 காளைகளும் 300 காளையர்களும் பங்கேற்றன. போட்டியில் வெற்றி பெற்ற காளையர்களுக்கு அடக்க மறுத்த காளைகளுக்கும் சில்வர் பாத்திரங்கள், ஃபேன், மிக்சி, குக்கர், கிரைண்டர், வெள்ளி காசு, ரொக்கப்பணம் உள்ளிட்டவைகள் பரிசாக வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் கெத்தை மலைப்பாதையில் சுற்றுலா வாகனங்களை விரட்டிய காட்டு யானையால் பரபரப்பு ஏற்பட்டது. நீலகிரி மாவட்டம் மஞ்சூர் பகுதியில் இருந்து கோவைக்கு செல்லக்கூடிய கெத்தை மலைப்பாதையில் கடந்த 5 நாட்களாக காட்டு யானைகள் முகாமிட்டுள்ளது. இந்த யானைகள் அவ்வப்போது மலைப்பாதையில் முகாமிட்டு வருகிறது. இந்நிலையில் ஆண் குட்டி யானை ஒன்று சாலையில் வந்த சுற்றுலா வாகனத்தை விரட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. அப்போது சிறிது தூரம் விரட்டியதை அந்த குட்டி யானை மீண்டும் வனப்பகுதிக்குள் சென்றது. இதனைத் தொடர்ந்து யானை நடமாடும் பகுதியில் வாகனங்களை நிறுத்தக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழக பட்ஜெட் இன்று தாக்கல். பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. திமுக வேட்பாளருக்கான விண்ணப்பம் இன்று முதல் விநியோகம். 2000 செலுத்தி பெற்றுக் கொள்ளலாம் என அறிவிப்பு. இன்று தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம். உறுப்பினர் சேர்க்கை, உட்கட்சி கட்டமைப்பு விரிவாக்கம் தொடர்பாக ஆலோசனை. ப்ரோ கபடி லீக் தொடர். குஜராத் ஜெயின்ஸ், ஜெய்ப்பூர் பிங்க் பாந்தரஸ் அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.